वेदान्तकटाक्षलब्धम् त्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखर भाष्यामः நமஸ்தபாயை. இன்றைய தினம் விசேஷமான நாள். எல்லா நாளும் நல்ல நாள், இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அகோபில மடத்தினுடைய 46வது பட்டத்தை அலங்கரிச்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமி அவருடைய திருநக்ஷத்திர வைபவம் இன்னைக்கு. எல்லா நாளுமே நம்ம இந்த அவருடைய தனியனை காதால கேட்டுட்டுதான் இந்த வகுப்பை நாம தொடங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷம். அவருடைய தனியனை இந்த நாள்ல நாம கேட்கறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அவருடைய திருநக்ஷத்திர வைபவம் இன்னைக்கு ஆணி மகம் விமர்சையா அகோபில கஷேத்திரத்துல இன்னைக்கு எல்லாரும் அங்க கொண்டாடின்னு இருக்கா. ஸோ இந்த நாள் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். அப்பேற்பட்ட நாள்ல இந்த சுவாமியினுடைய அந்த தனியனை நாம காதால கேட்கறது அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய பாக்கியம். அப்படிங்கிறதுக்காக இந்த தனியனை உங்களுக்கு நான் இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணேன். நம்ம இப்போ வகுப்புக்குள்ள போலாம். பாருங்க, இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய 4வது வகுப்புல இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அக்ஷர பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம தெரிஞ்சிட்டோம். அக்ஷரம்னா என்ன, எவ்வளவு அக்ஷரங்கள் இருக்கு, அதை எப்படி விபாகம் பண்ணோம், அப்படி விபாகம் பண்ண அந்த ஒவ்வொருத்துக்கும் என்ன பெயர் கொடுத்தோம், அப்படி பெயர் கொடுத்த அந்த விபாகத்துக்கு கீழே என்னென்ன அக்ஷரங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கோம். சுவராட்சராணி வெஞ்சனாட்சராணி அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள அந்தர்பேதாக என்னென்ன அப்படிங்கிறது வரைக்கும் 3 வகுப்புல இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது ஸ்தானானி. இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த சந்தி பிரகரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 விபாகங்களை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அக்ஷர பிரகரணம், இன்னொன்னு இந்த ஸ்தானானி. இந்த வர்ணங்கள்லாம் எப்படி உற்பத்தி ஸ்தானம், எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த நம்ம உடல் பகுதியிலிருந்து சப்போர்ட்டோட வெளியில வருது அப்படிங்கிறத வச்சுட்டு பாருங்க, எவ்வளவு சயின்ஸ் பத்தியலா. இதுதான் சயின்ஸ். ஒரு எழுத்துக்களும் எந்தெந்த பகுதியிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கா. இதுதான் சயின்ஸ், இதுதான் ரிசர்ச். இதை விட டீப்பா எந்த சாஸ்திரமும் பண்ணவே முடியாது. அப்படி ஸ்தானானி பிரயத்னாச்ச. ஸ்தானானி மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்தானங்கள் இருக்கா. இந்த அக்ஷரங்களுடைய உற்பத்தி ஸ்தானம் அதான் முக்கியம். ஒரு எழுத்து எந்த பிரதேசத்திலிருந்து, நம்மளுடைய உடல் பகுதியிலிருந்து எந்த அந்த பகுதியினுடைய சப்போர்ட்ல அந்த எழுத்தானது வெளியில வருது. நமக்கு காதுல கேட்கும் போது சப்தம் மாத்திரம் கேட்கறது. ஆனா அந்த சப்தம் வெளியில வந்து நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 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 என்ன சொல் ப்ராக்ரசிவ் ஒரு விஷயம் நடக்கிறது இல்லையா. அந்த விஷயம் எந்தெந்த பகுதியில இருந்து சப்போர்ட்ல வெளியில வருது, அதுக்கு பேர் தான் உற்பத்தி ஸ்தானானின்னு பேரு. எழுத்துக்களுடைய உற்பத்தி பிறப்பிடம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படி அந்த ஸ்தானானி மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஸ்தானங்கள் இருக்கா. வர்ணாபி வியக்தி பிரதேசா ஸ்தானம். என்ன அதுக்கு டெபினேஷன் கொடுக்குறேன் நல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம படிச்சதுக்கெல்லாம் அதனுடைய டெபினேஷன் லட்சணமும் சேர்த்து பார்த்துட்டு வரோம். அந்த லட்சணத்தோட உதாரணமும் பார்க்கிறோம், எக்ஸாம்பிளும் பார்த்துட்டு வரோம். இது ரெண்டும் நீங்க நல்லா படிச்சுட்டே வரணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த அக்ஷர பிரகரணம், இந்த ஸ்தானானி இது முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம் இல்லையா. அப்பதான் நமக்கு இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு இருக்குமா புரிஞ்சுட்டு இருக்குமா அப்படிங்கிறத வச்சுதான் மேற்கொண்டு போகக்கூடிய வகுப்புகள்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா. இப்ப படிக்காம விட்டுட்டோம், இப்பதானே 4 கிளாஸ் ஆயிருக்கு, அதானே 3 கிளாஸ் ஆயிருக்கு, போக பொறுமையா படிச்சுக்கலாம்னு இது புரியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பாக்குறது சந்தி பிரகரணம். சுபாஷிதம் ஈஸி, அது என்னைக்கு வேணாலும் உட்காந்து படிச்சா வரும். ஆனா சந்தி அப்படி கிடையாது.
நல்லா புரிஞ்சு. இது வந்து ஒரு கண்டினியூஷன் ப்ராசஸ். அதனால முதல் ஸ்டெப் புரியாம ரெண்டாவது ஸ்டெப் புரியாது, ரெண்டாவது ஸ்டெப் புரியாம முதல் ஸ்டெப் போக முடியாது. அதனால ஆரம்பத்திலே என்ன பண்ண போறேன், இந்த சாணாணி அப்படிங்கறது வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறேன். பாருங்க, சாணாணி அஷ்ட வர்ணாபி வியக்தி பிரதேசா ஸ்தானம். டெஃபினேஷன் கொடுக்கலாம். அதாவது வர்ணம்னா என்ன சொன்ன, அக்ஷரம் எழுத்து. அபிவியக்தி பிரதேசா எந்த இடத்தோட இருந்து உற்பத்தி ஆறுது அப்படிங்கிறத நாம சொல்ற பத்தியில அதுதான் ஸ்தானம்னு பேரு. ஸ்தானம்னா பிளேஸ். அது எங்க இருக்கு, நம்மளுடைய உடம்புல ஒரு பார்ட் ஆஃப் பாடி எங்கேயும் இருந்து இருக்கு. அதுல இருந்து இந்த எழுத்துக்கள்லாம் அதனுடைய சம்பந்தத்தினால வெளிப்படுறது. அது என்னென்ன 8 ஸ்தானம் சொல்லிட்டே சுவாமி, அதுக்கு பேர் கிடையாதா? இதோ கொடுக்க போறோம், நம்ம தான் நாமகரணம் பண்ணிட்டே இருக்கோமே. என்னென்ன பெயர்கள் பாருங்க. கண்டஹா, கண்டகன கழுத்து. காலு, காலுன்னா என்ன அப்படின்னாக்கா, அதாவது மேல் தாடை, மேல் தாடைக்கு அல்லது மேல் வாய், அதுக்கு என்ன பேரு, காலுன்னு பேரு. மூர்தா, மூர்தான என்ன, தலை, தலைப்பகுதி, தலை. தந்தஹா, பல்லு. ஓஷ்டவ், ஓஷ்டவ்னா உதடு. நாசிகா, நாசிகானா மூக்கு. ஜிக்வா மூலம், அதாவது நாக்கினுடைய மேல் பகுதி, நுனி பகுதியில மேல் பகுதி. நாக்குல 2 பகுதி, அக்ரம் மூலம் சொல்லுவான். அக்ரனா நுனி, மூலம்னா அதோட தொடக்கம், அதுதான் ஜிக்வா மூலம்னு பேர். நாக்கினுடைய தொடக்கம் ஜிக்வா மூலம். உரச்சேதி, உரஹா ச இதி, உரஹன மார்பு. இப்படி அஷ்டவுஸ்தானானி. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்தானம்னா என்ன அப்படின்னா, வர்ணாபி வியக்தி பிரதேசா ஸ்தானம். சுவாமி, ஒரு எழுத்து எந்த பகுதியினுடைய சப்போர்ட்னால வெளியில வருதோ அந்த இடத்துக்கு தான் ஸ்தானம்னு பேரு. வர்ணங்கள் உற்பத்தி ஸ்தானம்னு பேரு. அந்த மாதிரி நம்ம உடம்புல எத்தனை ஸ்தானங்கள் இருக்குனாக்கா 8 இருக்கான். அவை அவை அப்படின்னா கண்டஹா, தாலு, மூர்தா, தந்தஹா, ஓஷ்டௌ, நாசிகா, ஜிக்வா மூலம், உரஹா ச இதி அஷ்டௌ ஸ்தானானி. இப்படி 8 இருக்கு சுவாமி. சரி, எதா சப்த பிரயோக இச்சா பவதி. எதானா எப்பொழுது ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணணும்ன்ற இச்சா, நமக்கு ஆர்வம் ஏற்படும் இல்லையா, ததா அப்பொழுது காயாக்னினா பிரேரிதா வாயு. நம்ம உடம்பு, காயானா உடம்பு, உடம்புக்குள்ள ஒரு அக்னி இருக்கா. அந்த அக்னி என்ன பண்ணணும், தூண்டுமா. பிரேரிதா, ஏதோ ஒரு வாயுவை நம்ம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்றோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்னி காற்றின் மூலமா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துறது எதன் மூலமா வெளியில வரும், கண்டாதிஸ்தானேஷு சஞ்சரன்னு. இந்த கழுத்து முதலான ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, அது வழியா போயிட்டு தான் வர்ணானு அபிவியனக்தி வெளியில வெளிப்படுறது. நல்லா புரிஞ்சுக்கோ. எதா, எதான எப்பொழுது சப்த பிரயோக இச்சா, ஒரு சப்தத்தை நான் பிரயோகம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, இச்சானா ஆசை, விருப்பம் வருது. பவத்தினா விருப்பம் ஏற்படுறது. ததா அப்பொழுது காயாக்னினா பிரேரிதா வாயு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்னினால ஒரு விதமான வாயு வெளியே கிளம்பும். அது எப்படி வெளியில வரும்னாக்கா, அப்படி வெளியில டாக்டர் வந்துடாது. இப்ப நம்ம சொன்ன ஸ்தானம் 8 ஸ்தானம் சொல்லணும் இல்லையா, அதுல எங்கேயோ டச் பண்ணிக்கிறோம். கண்டாதிஸ்தானேஷு சஞ்சரன்னு வர்ணானாம் அபிவியனக்தி. அதை டச் பண்ணிட்டு வந்தாதான் அது என்ன வார்த்தைன்றது வெளில வரும். ஆனா புஷ்னு காத்து தான் வரும் இல்லையா, ஒண்ணுமே புரியாது. இந்த ஸ்தானங்கள்ல போயிட்டு அது சஞ்சரன்னா அப்படி போயிட்டு அது டச் பண்ணி அது மூலமா தான், அதனுடைய சப்போர்ட் மூலமா தான் வெளிப்படுமா. ஏவம் தத்த ஸ்தானேஷு அபிவியக்தாக வர்ணாக அப்படின்னா, இப்ப எந்தெந்த ஸ்தானத்திலிருந்து வெளிப்படுறதோ அது வர்ணாக கண்டியகா, தாளவ்யகா, கழுத்து மூலமா வெளிப்படுறது கண்டியகான்னு பேரு. அந்த மேல் வாய், மேல் தாடை மூலமா தாளவ்யகா. இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்கு. அது நான் உங்களுக்கு அழகா
இப்ப நான் பின்னாடி வரும்போது ஒரு பிக்சர் காமிப்பேன். அதுல ரோ காலம்லாம் போட்டு அழகா கொடுத்துருப்பா. என்னென்ன வர்ணம், அவருடைய உற்பத்தி ஸ்தானம் என்ன, அப்படி உற்பத்தி ஸ்தானமாய் வரக்கூடிய அதுக்கு என்ன பெயர், இப்படி ஒரு விஷயத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன அப்படிங்கிற டெபினிஷனை தெரிஞ்சுட்டுதான் அதுக்குள்ள போகணும். சரியா? இத்தியேவம் சப்தைரபி வியவஹ்ரியந்தே, இவ்வாறாக சப்தங்கள் விவகாரம் பண்ணப்படுகின்றது, கிளாசிபிகேஷன் பண்ணப்படுகின்றது, வரையறுக்கப்படுகின்றது. எப்படி பார்க்கலாம், அது எப்படின்றத பார்க்கலாம். வெயிட் பண்ணு. என்ன பாருங்க, வர்ணாக தத்தத் வர்ணானாம் ஸ்தானானி தத்த ஸ்தானோத்பன்ன வர்ணானாம் நாமானி ச இக சங்கிருஹ்ய பிரதர்ஷ்யந்தே ததாஹி. இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது ஒவ்வொரு வர்ணம்னா என்ன, எந்தெந்த அக்ஷரங்கள் எதனோட தொடர்புடையது, அந்த வர்ணத்துடைய ஸ்தானம் என்ன, அந்த ஸ்தானத்தினால வர்றதுனால அந்த அந்த அக்ஷரங்களுக்கு என்ன பெயர், இப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதை தெரிஞ்சுக்க போறோம். என்ன அந்த சார்ட் பாருங்க, இருக்கு பாருங்க, இதுதான் அந்த சார்ட். ஏயா சரிங்களா? இதான் அந்த சார்ட். இப்ப நான் மேல சொன்ன 3 விஷயங்களை கொடுத்திருக்கா பாருங்க. வர்ணாக, உற்பத்தி ஸ்தானானி, அதுக்கப்புறம் அது என்ன இருக்கு கடத்தியா, அந்த ஸ்தானத்தினுடைய தத்த ஸ்தானேன உற்பன்ன வர்ணானாம் நாமானி, இப்படியாக இந்த பாக்ஸை நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கு. சரியா? இது எப்படி சுவாமி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி இருக்கே, ஆகார ஆகார ஆ, அப்புறம் க க க க ங விசர்கா, அப்படியே கண்டகான்னு போட்டிருக்கிறது, கண்டியகான்ற நேம கொடுத்துருக்கீர். கண்டகான கழுத்துல இருந்து வருதுன்றது தெரியுது, அந்த கழுத்துல இருந்து கண்டியகான்னு பேருன்னு அடையிறது, அதெல்லாம் ஓகே. இந்த எழுத்துக்கள் தான் இதோட சம்பந்தப்பட்டது. எப்படி சுவாமி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல இதை பாருங்க. இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாணினி நமக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. அவர் துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம், ஃபார்முலா இருக்கு. அது கீழே அழகா இந்தந்த விஷயங்கள்லாம், இந்தந்த வர்ணங்கள்லாம் இந்தந்த ஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காரு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி நம்ம சப்தங்களை படிச்சுக்கிறோமோ, அகாராந்த பும்லிங்கா ராம சப்தா, ராம ராமௌ ராமாஹ, ராமம் ராமௌ ராமான், ராமேன ராமாபியாம் ராமைஹி, இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அந்த சப்தங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த மெத்தடாலஜி. பிரயோகம் பண்ணும்போது அப்படியே மொத்த சப்தமும் எழுதுவோமா வாக்கியத்தில், இல்ல எழுத மாட்டோம். எந்தெந்த விபக்தி நமக்கு வேணுமோ அதை மட்டும் பிரயோகம் பண்ணும். அந்த மாதிரி இங்க மொத்தமா கொடுத்துட்டார். இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காரு. அது பார்க்கலாம், கொடுக்குறேன். அதுக்கப்புறம் க க க க ங ப விசர்கா, இதெல்லாமே கழுத்தினுடைய பகுதியினுடைய சப்போர்ட்னால வருது. அதெல்லாம் உற்பத்தி ஸ்தானம். இந்த அக்ஷரங்களுக்கு உற்பத்தி ஸ்தானம் கண்டா. இ இ ஈ ச ச ஜ ஜ, அப்புறம் என்ன இருக்கு, ஞ ய ஷ, இதெல்லாம் தாலு. ரு 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 ட ட ட ட ந ர ஷ, இதெல்லாம் மூர்தா. லு லு ச ச த த ந ல ச, இதெல்லாம் தந்தாக. அப்புறம் உகார ஊகார ஊகார ப ப ப ப ம உபத்மானியா, அது என்னது, இக்ஃப இக்ஃப, இதெல்லாம் என்னது, ஓஷ்டௌ. சரி, ஞமகணநானாம் ஞமகணநாம, இதெல்லாம் நாசிகா அப்படிங்கிற பகுதியினால வருது, சப்போர்ட்னால. ஏ ஐ கண்டதாலு, ஓ ஔ கண்டோஷ்டம், வ தந்தோஷ்டம், ஜிக்வா மூலம் மூலியம், இக்க இக்க, அது ஜிக்வா மூலம். அனுஸ்வாரா நாசிகானுடைய சப்போர்ட்னால வருது. அப்புறம் பாருங்க, இஹ்ரு இஹ்ர இஹ்ர இஹ்ய, இதெல்லாம் உரஹா. உரஹான மார்பு பகுதியினோட சப்போர்ட்னால. இப்படியாக இந்த வர்ணங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆறுது, அப்படி உற்பத்தி ஆறதுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறத இந்த லாஸ்ட்ல கொடுத்துருக்க. கண்டியா, தாளவியா, மூர்தன்யா, தந்தியா, ஓஷ்டியா, அனுநாசிகா,
கண்டதாளவ்யா, கண்டோஷ்டியா, தந்தோஷ்டியா, ஜிக்வா மூலியா, ஔரஸ்யா, இதெல்லாம் அதனுடைய பெயர்கள். அதுக்கு முன்னாடி உற்பத்தி ஸ்தானம் கண்டஹா, தாலு, மூர்தா, தந்தாஹா, ஓஷ்டௌ, நாசிகா, கண்டதாலு, கண்டோஷ்டம், தந்தோஷ்டம், ஜிக்வா மூலம், நாசிகா, உரஹான்றது ஸ்தானானி, உற்பத்தி ஸ்தானம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எழுத்துக்கள். அது நமக்கு தெரியும் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆறுது. அப்படி உற்பத்தி ஆற அந்த எழுத்துக்களுக்கு இந்த பெயர்கள்லாம் நம்ம கொடுக்க போறோம். பாருங்க, இதுதான் முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னாக்கா, இந்த முதல் 2 பிரகரணம் நன்னா நம்ம கொஞ்சம் அபியாசம் பண்ணணும், கொஞ்சம் மெனக்கடணும் இல்லையா? கொஞ்சம் அன்னைக்கே சொன்ன மேக்ஸ் மாதிரிதான் இது. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கல, சரியா கிரகிச்சுக்கலனாக்கா மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிறைய சம்சயம் வந்துட்டே இருக்கும். அதான் முக்கியம். சம்சயம் வர்றதுனால தப்பு இல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்சயம் கேளுங்க, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த சம்சயம் என்னெல்லாம் கேட்க போறீங்களோ, சம்சயம் என்னெல்லாம் வரப்போறதோ அதுக்கெல்லாம் விட இங்கதான் இருக்கு. இந்த அக்ஷர பிரகரணம், ஸ்தானானி, பிரயத்னாச்ச அப்படிங்கறத நம்ம தரவா, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அமுச்சு வச்சிருக்கேன், இதையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை கண்டஸ்டம் பண்ற மாதிரி இருக்கும், கண்டஸ்டனா மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். கஷ்டம்தான் எனக்கு தெரியறது. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வந்திருக்கும். இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் பரிசிரமம் படணும். அப்பதான் அந்த வித்தியானது நமக்கு நன்னா வரும். அது முதல்ல மனசுல வாங்கிக்கோங்க. நமக்கு அவகாசம் இருக்கு. நான் போற ஸ்லோவா தான் போக போறேன், ஃபாஸ்டால போக போறது இல்லை. நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. நான் படிக்க போறது பேசிக் சந்தி தான் படிக்க போறோம். அதனால அவகாசம் இருக்கு. இந்த 2 நாள்ல நடத்துறத வாரத்துல மத்த நாட்கள்ல உட்காந்து நீங்க நன்னா அபியாசம் பண்ணாதான் இது முடியும். சரி, இப்போ இந்த விஷயத்த சங்கிரகமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஈஸி மெத்தடாலஜி இருக்கானா? பாணினியே கொடுத்திருக்காரு. அது என்ன மெத்தடாலஜி, அதை எப்படி நாம படிக்கிறது, அப்படி படிச்சு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சங்கிரகமா ஒரு விஷயத்த நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க. ஏஷா சங்கிரகா, என்ன இருக்கு சங்கிரகத்துல பாருங்க. ஸ்தானானி பிரயத்னாச்ச இது விபாகே பிரதர்ஷிதானாம் ஏஷ சங்கேபா. சங்கேபனா சுருங்க சொல்லுதல். ஏதானி வாக்கியானி கண்டகதானி எதி பவந்தி தர்ஹி வர்ணானாம் ஸ்தான பிரயத்ன விவேகா சுகரஹா. அதான் சொல்றா பாருங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய கீழே சொல்லக்கூடிய இந்த விஷயத்த 1, 2ன்னு கொடுத்துருக்கா. இதை நீங்க மனப்பாடம் பண்ணணுமா? என்ன பண்ணும்? கண்டகதானி அப்படி மெமரியா வச்சுக்கணும். அது எப்படி சுவாமி மெமரியா வச்சுக்கிறது? சந்தை தான் சொல்லணும், வேற வழியே இல்லை. எப்படி அது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாருங்க. ஸ்தானானி பிரயத்னாச்ச, இந்த விபாகத்துல இது விபாகே பிரதர்ஷிதானம் ஏஷ சங்கேபா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அவருடைய சங்கேபம் இங்க கொடுக்கலாம். ஏதானி வாக்கியானி கண்டகதானி எதி பவந்தி. இந்த வாக்கியங்கள்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டேன்னா சொல்லலாம். இஃப் பண்ணிட்டா வர்ணானாம் ஸ்தான பிரயத்த விவேகா சுகரஹா. ரொம்ப சுலபம். சுகரஹான சுலபமா இருக்குமா? ததாஹி, அது என்ன பாருங்க. ஸ்தானானி படிக்கிற பாருங்க. இந்த ஸ்தானானியோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அதை சுலபமா மெமரி பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. பிரயத்னா பாருங்க. அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா அப்படின்னா என்ன சுவாமி? இது ஒரு வாக்கியம், மெமரி பண்ணிடுங்க. பண்ண அதுல என்ன சூக்ஷ்மம் இருக்கு பாருங்க. அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா. கண்டஹனா கழுத்து, இது உற்பத்தி ஸ்தானம். என்னென்ன வர்க்கங்கள் தெரியுமா? அகார, கூண, கவர்க்கம், அப்புறம் விசர்க்கம். இது எல்லாமே கண்டத்துல இருந்து வருது சுவாமி. அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா. சரி. இசுயசானாம் தாலு, அதுல என்ன சுவாமி இருக்கு? ஈகார சூனா சவர்க்கம். இச்சுயசானாம் தாலு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? ஈகார, சகார, சவர்க்கம், யஷ. இச்சுயசானாம் தாலு. முதல்ல என்ன பார்த்தோம்? அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹன. அகார, ஆகார, ஆகார, க விசர்க்கம், அது கண்டம். அதனால அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா. ரெண்டாவது இச்சுயசானாம் தாலு. என்ன சுவாமி? என்னென்ன வர்ணங்கள் அதுல? இகார, ஈகார, ஈகார, ச, யகார, சகாரம், இது தாலு. அடுத்தது ருட்டுரசானாம் மூர்தா. ருகார,
ருகார ருகார ரகார ஷகார் இதெல்லாம் மூர்தா. அடுத்தது லுத்துலசானாம் தந்தா. என்னென்ன லுத்துலசானா? லிகார ருகார தத்தன லகார சகாரம், இது தந்தம். அடுத்தது உபூபத்மானியானா மோஷ்டௌ. உகார ஊகார ஊகார ஃபகார உபத்மானியா. என்ன சொன்னோம்? இஃபா இஃபா இதெல்லாம் ஓஷ்டம், உதடுனால சப்போர்ட்னால வருது. அடுத்தது ஞமகணனானாம் நாசிகாச்ச. வர்க்கத்தினுடைய பஞ்சமாட்சரம் ஞமங்கணனம், மூக்கால சொல்லுவா ஞமங்கணனம். இதெல்லாம் நாசிகாச்ச அப்படின்னா நாசிகாச்சான்னு போட அதுக்கு இன்னொரு ஸ்தானம் இருக்கு, அதனால சக்கரம் போட்டுக்கால அப்புறம் பார்க்கலாம். ஏ தைத்தோஹோ கண்டதாலு. எது சுவாமி? ஏகார ஐகார. ஏ தைத்தோஹோ கண்டதாலு. ஓகே. ஓ தௌதோஹோ கண்டோஷ்டம். ஓகார ஔகாரத்துக்கு கண்டோஷ்டம். வகாரஸ்ய தந்தோஷ்டம். வகாரத்துக்கு தந்தமும் ஓஷ்டமும் சேர்ந்து. ஜிக்வா மூலியஸ்ய ஜிக்வா மூலம். ஜிக்வா மூலம் அது இக்க இக்க ஜிக்வா மூலம். அடுத்தது நாசிகா அனுஸ்வாரஸ்ய. அனுஸ்வாரத்துக்கு நாசிகா ஸ்தானமும் உண்டு. அனுஸ்வாரம் இருக்கு இல்லையா, அது நாசிகா. சரி. பஞ்சமவர்ண பஞ்சமவர்ணைஹி யனாவா யுக்தஸ்ய அகாரஸ்ய உரஹா. அதாவது எந்த எழுத்துனாக்கா பஞ்சம எழுத்து இருக்கு இல்லையா, வர்க்கத்துடைய பஞ்சம ஞானம், அதெல்லாம் வந்து அகாரத்தோட சேரும் போது இஹ் இங்க இங்க இன்ன இஹ்ன இஹ்ய இதுக்கெல்லாம் உரஹான்னு பேர். உரஹான்னா மார்பு. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணா இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்தானானி வர்ணானாம் உற்பத்தி ஸ்தானானி இல்லையா, எந்தெந்த இடத்துல இருந்து என்ன மொத்தம் ஸ்தானானி அஷ்டவுன்னு பார்க்கணும். 8 ஸ்தானம் என்னென்ன? கண்டஹா, தாலு, மூர்தா, தந்தஹா, ஓஷ்டௌ, நாசிகா, ஜிக்வா மூலம், உரஹான்னு 8 ஸ்தானம் பார்த்தோம் இல்லையா. அந்த 8 ஸ்தானத்தினுடைய எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன எழுத்துக்கள் உற்பத்தி ஆகுதுன்றத சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதை வச்சுக்கணும். இதை படிச்சுட்டே அந்த பாக்ஸ் அதை படிச்சுட்டே வச்சுட்டே எல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும். பாருங்க எப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸை டிஸ்பிளே பண்ணிடுறேன், இந்த ஃபார்முலாவை படிக்கிறேன், அதே மேட்ச் பண்ணணும். நீங்க தான் எப்படி மேட்ச் பண்ணணும் பார்க்கலாம். பாருங்க, இது இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபார்முலாவை படிச்சேன். எப்படி? அகு விசர்ஜனி ஆர்டரா இருக்கும் பாருங்க. அகு விசர்ஜனியானாம் கண்டஹ யுச்சியசானாம் தாலு. அடுத்து என்ன இருக்கு? ருட்டுலசானாம் மூர்தா இருக்கா. அடுத்தது லுத்துலசானாம் தந்தாக. அப்புறம் உபூபத்மானியானாம் ஓஷ்டௌ ஞமகணனானாம் நாசிகாச்ச ஏதைதோஹ கண்டதாலு ஓதௌதோஹ கண்டோஷ்டம் வகாரஸ்ய தந்தோஷ்டம் ஜிக்வா மூலியஸ்ய ஜிக்வா மூலம் நாசிகானுஸ்வாரஸ்ய பஞ்சமவர்ணைஹி யனாவா யுக்தஸ்ய அகாரஸ்ய உரஹா. வந்துட்டு பாருங்க, உற்பத்தி ஸ்தானானி சொன்னேன். அந்த உற்பத்தி ஸ்தானானிக்கு நேரம் இருக்கிற எழுத்துக்களை சுருங்க சொல்லிட்டான். அப்படி சுருங்க சொல்லி இந்த விஷயத்தை நீங்க அழகா படிச்சுட்டேன்னா நமக்கு இந்த ஸ்தானங்களை சொல்லும் போது நமக்கு ஈஸியா வரும். அதனால அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, ஸ்தானானி இந்த விபாகே பிரதர்ஷிதானாம் ஏஷா சங்கேபா ஏதானி வாக்கியானி கண்டகதானி எதி பவந்தி. ஒருவேளை நம்ம மெமரியா பண்ணிட்டோம்னாக்கா தர்ஹி வர்ணானாம் ஸ்தான பிரயத்ன விவேகா சுகரஹா. ரொம்ப சுலபம். எங்களுக்கெல்லாம் படிக்கும் போது அப்படியே படிச்சுட்டோம். அப்படியே அகு விசர்ஜனியானாம் கண்டஹா ஐசுயேஷானாம் தாலு ருடரஷானாம் மூர்தா லுதுலஷானாம் தந்தாஹ உபத்மானியானாம் ஹோட்டவஞமகணானாம் நாசிகா ஜயதேதோஹ கண்டதாலு கோதோதோஹ கண்டோட்டம் வகாரஸ்ய தந்தோட்டம் ஜிக்வா மூலியஸ்ய ஜிக்வா மூலியம் நாசிகானுஸ்வாரஸ்ய. மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்ப கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கஷ்டம் தான், ஆனா மனப்பாடம் பண்ணிட்டா தான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட். ஞாபகம் வச்சுட்டாக்கா நம்மளால அந்த தேவையான இடத்துல அதை கொண்டு போய் அப்ளை பண்ண முடியும். அதனால பாருங்க, ஸோ இதோட ஸ்தானத்தோட நிறுத்திக்கலாம்.
அடுத்தது நான் அடுத்த வகுப்புல பிரயத்னம்னா என்ன, மாகேஸ்வராணி சூத்ராணினா என்னன்றதை பார்த்துட்டு சந்தி பிரகரணத்துக்குள்ள போயிடலாம். சரியா? பாருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்தை முடிச்சுக்கலாம். பாருங்க. சுபாஷிதம். யதா கணன் கணித்ரேன நரோவார் யதிகச்சதி ததா குருகதாம் வித்யாம் சுஸ்ரூஷர் அதிகச்சதி சுஸ்ரூஷு அதிகச்சதி. யதா கணன் கணித்ரேன நரோவார் யதிகச்சதி ததா குருகதாம் வித்யாம் சுஸ்ரூஷு அதிகச்சதி. அதாவது இந்த தமிழ்ல நம்ம ஒரு திருக்குறள் படிச்சிருக்கோம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவுன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். ஒரு ஆற்று பகுதி இருக்குனாக்கா அங்க போயிட்டு நம்ம மணல் அப்படி தோண்ட 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 அந்த இடத்துல ஜலமானது வந்துட்டே இருக்குமா, பெருகின்றே இருக்குமா. அந்த மாதிரி நம்முடைய ஞானம் அறிவு அப்படிங்கிற அந்த ஊற்று பெருகின்றே இருக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா குருகதாம் வித்யாம், ஒரு குருவை ஆசிரியிச்சு அந்த குரு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்கணும். இந்த சுஸ்ரூஷான்ற பதத்துக்கு ரெண்டு இது சொல்றா. சுஸ்ரூஷான அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்னு ஒண்ணு சொல்றா. இன்னொன்னு ஸ்ரோதுமிச்சா சுசுரூஷா, நிறைய கேட்டுட்டே இருக்கணும், கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், தோண்ட தோண்ட எப்படி ஜலமானது வந்துட்டே இருக்கும். அத போல அறிவுங்கிற அந்த இதை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்னாக்கா எப்போ நிறைய விஷயங்கள் குரு கிட்ட ஆசிரியிச்சு தெரிஞ்சுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். யதா கணன் கணித்ரேன, கணன்னா இந்த மம்மட்டின்னு சொல்லுவா இல்லையா, இந்த பூமியை தோண்டி எடுப்பா இல்லையா மம்மட்டி. அதனால என்ன பண்ணா கணித்ரேன, அந்த மம்மட்டியை கொண்டு அந்த பூமியை அப்படி தோண்டி எடுக்கிறதுனால நரகா மனிதன் வாரி அதிகச்சதி, பூமியை தோண்டின்னு போக போக என்ன கிடைக்கும், வாரி ஜலம் கிடைக்குமா. இப்ப நம்ம கிணறு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பூமியை தோண்டிட்டே போக மாட்டோமா, கொஞ்சோண்டு தோண்டிட்டு அப்புறம் விட்டுருமா, ஜலம் வந்துடும். இல்ல இந்த ஜலம்ன்ற விஷயத்தை அடையிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அத பெருசா பூமியை தோண்டிட்டே போவாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ஞானம் முழுமையா அடைகிற வரைக்கும் குரு கிட்ட ஆசிரியிச்சு எல்லாத்தையும் கத்துக்கணும். யதா கணன் கணித்ரேன நரோவார் அதிகச்சதி, எப்படி மனிதன் தனக்கு தேவையான ஜலத்தை பூமியை அந்த மம்மட்டிங்கிற ஒரு பொருளை கொண்டு தோண்டிண்டே இருக்கானோ, ஜலத்தை தோண்டி அடைகிறானோ, அத பூமியை தோண்டி ஜலத்தை அடைகிறானோ, ததா அத போல குருகதாம் வித்யாம், இப்படி குருவை ஆசிரியிச்சு நமக்கு தேவையான வித்தியைகளை சுசுருஷுகு, அவருக்கு பண்ண வேண்டிய அந்த சுசுகளை பண்ணி அதிகச்சதி வித்யாம் அதிகச்சதி, அந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். யதா கணன் கணித்ரேன நரோவார் அதிகச்சதி ததா குருகதாம் வித்யாம் சுஸ்ரூஷு அதிகச்சதி அப்படிங்கிற சுபாஷித்தத்தோட இன்றைய தினத்தை முடிச்சுக்கிறேன். ஏன்னா சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைன்னா வகுப்பை முடிச்சுக்கலாம். என் தாசன். தன்யவாதம். சுவாமி, அந்த சானானில அந்த உரகன்னு இருக்கு இல்லையா, அந்த சப்தம் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? என்ன பண்ணும், அந்த ஸ்தானானில உரக அப்படிங்கிற இடத்துல வர சப்தம்லாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன் மறுபடியும். நான் அனுப்புறேன் பாருங்க. சரியா? வேற ஏதாவது சம்சயம் இருக்கா? ಧನ್ಯವಾದः ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.